ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியரிங் கேர்ள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன். இப்போது ஹெக்ஸாவோட பேஸ் என்ன 16, அதை டெசிமலோட பேஸ் 10. கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இது டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். எந்த நம்பரால் டிவைட் ஆர் மல்டிப்ளை பண்ணுவோன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு வந்துட்டாலே 16ஆல் தான் டிவைட் ஆர் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, வாங்க டைரெக்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகலாம். A3BH இப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச் அப்படிங்கிறது ஹெக்ஸாவை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ இந்த 3 வேல்யூஸ் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம். இன்டிஜர் ஃப்ராக்ஷன் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பிட் எதுப்பா? ரைட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகுமா? அப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிட். அப்போது ஃபர்ஸ்ட் பிட் பி இன்ட்டு 16 பவர் 0. நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 16 பவர் 1. A இன்ட்டு 16 பவர் 2. இப்போ பியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? டெசிமலில் பியோட வேல்யூ 11. அப்போ 11 இன்ட்டு 16 பவர் 0 என்ன? 1. அப்போது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 11 வரும். 16 பவர் 1 அதை 3யோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 48. 16 பவர் 2 அதை ஏயோட வேல்யூ என்னப்பா? 10. அப்போ 10 இன்ட்டு 16 பவர் 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 2560. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2619 வரும். இப்போது A3BH இந்த ப்ராப்ளத்தை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 2619 பேஸ் 10ன்னு கிடைக்கும். இப்போ ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் கன்வர்ஷன் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.